இன்னைக்கு தேர் திருவிழா செம்மையாக இருந்துச்சுல? ஆமாப்பா, இன்னைக்கு தேர் திருவிழா செம்மையாக இருந்துச்சு. தேங்காய்லாம் உடைச்சாங்க, முளைப்பாரெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு முளைப்பாறை செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ஸ்லாம் வாசிச்சாங்களா, ட்ரம்ஸ்லாம் வாசிக்கும் போது செம்மையாக இருந்தது தெரியுமா அந்த வைப்ரேஷன்லாம். இன்னைக்கு பால் குடம் தூக்குவாங்களே, பால் குடம் தூக்குறவங்க பின்னாடியே போனால் நல்லாயிருக்கும் தெரியுமா? சரி, அப்போ நம்மளுக்கு நாளைக்கு பால் குடம் தூக்குவாங்கள்ல, அவங்க ஊர் சுற்றிட்டு கோயிலுக்கு போவாங்களே, அப்படியே நாமளும் ஊர் சுற்றிட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். சரி சரிப்பா. அதுக்கு நம்ம அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்கணும். அம்மா விடுவாங்களா இல்லையான்னு தெரில. எப்படியும் அம்மா கூட வருவாங்க. சரி, அம்மா எங்கே காணோம்? உங்கள் அம்மா, பூமாரி அம்மா, எங்கள் அம்மா எல்லாம் வெளியே தான் உட்காந்துட்டு பேசின்னு இருக்காங்க. சரி, நம்ம காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல, எல்லாரும் இங்கே தூங்கிடுங்க. நாளைக்கு சீக்கிரம் ரெடி ஆகி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லப்பா, நான் வீட்டுக்கு போறேன். எப்படியும் அம்மா இப்ப வீட்டுக்கு போவாங்களே, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல ரெடி ஆயிட்டு வரோம். ஆமாம், எங்கள் அம்மாவும் வெளியே தானே நின்று பேசின்னு இருக்காங்க. சரி, நாங்கள் அப்படியே போயிட்டு நாளைக்கு காலைல வரோம். அப்ப சரி. என்ன லக்ஷ்மி, தூங்க போலியா நீ? டைம் ஆயிடுச்சு. இப்பவே மணி 3 ஆயிடுச்சுக்கா. இப்ப எங்க தூங்குறது? நாளைக்கு வேற பால் குடம் இருக்குல்ல, பால் குடம் தூக்குறாங்க, போய் சாமி கும்பிடணும். அப்புறம் நாளைக்கு சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க. நாளைக்கு வேற சமைக்கணும், நிறைய வேலை இருக்குக்கா. அதுவும் சரிதான்க்கா. இந்த மாதிரி திருவிழா டைம்ல தான் ஊரே கலகலன்னு இருக்கும். இல்லைன்னா எங்கேருந்து ஃபுல்லாக வெறிச்சோடி கிடக்கும். அப்போ லக்ஷ்மி அக்கா, நாளைக்கு உங்கள் வீட்டில் செம்ம விருந்து போலியே, எனக்கும் சேர்த்து சமைச்சிருங்க, நானும் வந்துடுறேன். சோறுன்னா போதும், இந்த உமா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் போல. சும்மா நெடுவாரி, இந்த மாதிரி டைம்ல தான் நல்ல விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் வேற எப்படி கிடைக்கும்? சரியான சோத்துக்கு செத்தவளா இருக்காமா. ரொம்ப பண்ணாத, நீ அப்படியே சாப்பிடாத மாதிரி தான். நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் நீ ஒல்லியாவே இருக்க. நீ என்ன சொல்ற? சரி சரி, சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். சின்ன குழந்தை மாதிரி எப்பா சண்டை போட்டுனே இருப்பீங்க. நாளைக்கு காலைல பொங்கல் வைக்க போறியா லக்ஷ்மி? ஆமாங்க்கா, நாளைக்கு காலையிலே பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு இருக்கேன். பொங்கலுக்கு போகும்போது என்னையும் கூப்பிடுங்கக்கா, நானும் பொங்கல் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரேன். இப்போ என்னம்மா டைம் 3 மணி ஆகுதா? ஒரு 5 மணிக்கு மேலே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். சரி லக்ஷ்மி, போயிட்டு வரலாம் நம்ம. லக்ஷ்மி அக்கா, எனக்கு ஒரு ஐடியா. நாம் ஏன் கூட்டான் சோறு சாப்பிட செய்கிற மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடக்கூடாது? நல்ல ஐடியா தான்மா. அப்படியே அக்கா இழுக்கிறீங்க? வீட்டிலேருந்து ஆளுக்கு ஒரு ஐட்டம்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்புறம் என்ன ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஏதோ வீட்டிலேருந்து பொருள் எடுத்துன்னு வரணுமா? நாமளே சரி, எனக்கு 5 பீஸ் நாரி ஊசியில் சாப்பிட்டு போகலான்னு நினச்சா இவங்க பொருள் எடுத்துன்னு வந்துடுறாங்க. நல்ல ஐடியா தான்மா. சரி, எல்லாரும் எடுத்துட்டு வந்துடுங்க, நம்ம நாளைக்கு செய்யலாம். எல்லாம் சண்டை போடாமல் பிரித்து எடுத்துட்டு வாங்க. நான் பிரியாணி அரிசி எடுத்துன்னு வந்துடுறேன். நானே நான்வெஜ் சிக்கனு இல்லை மட்டன் ஏதாவது எடுத்துன்னு வரேம்மா. அப்போ அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இந்த ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க்கா. அப்புறம் என்ன, ஆளுக்காளுக்கு தனித்தனியாக பிரிச்சாச்சு. நாளைக்கு சமைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். மூமா, நீ என்ன பண்ணுற? ஐயோ, இந்த நெடுவாளி வேற நம்மளை கேட்குறாளே, நான் என்னத்தை சொல்கிறது? நான் வேணா சமைக்கிறதுக்கு தேவையான இந்த தண்ணி, விறகு வேணா எடுத்துன்னு வருவா. ஐயோ அம்மா, எம்மா பெரிய பொருள் எடுத்துன்னு வர. அப்புறம் எல்லாம் ஆளுக்காளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, வேற என்ன பண்ணுறது நான்? லக்ஷ்மி அக்கா சிக்கன் எடுக்கிறேன் இல்லைன்னா மட்டன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. லக்ஷ்மி அக்கா சிக்கன் எடுத்துட்டு வரட்டும், நீ மட்டன் கொண்டு வந்துருவோமா? இது மட்டனா? ஆமாம், மட்டன் தான், பின்ன என்ன? ஐயோ, மட்டன் வேற ரேட் ஜாஸ்தியாக இருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் வேணா மட்டன் பதிலாக மீன் வாங்கினோடுவா, மீன் ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம. மட்டன் ரேட் அதிகமாக இருக்கும்ன்ட்டு மீன் வாங்கின்னு வரேன்னு சொல்கிறா பார்த்தீங்களாக்கா? சரி விடுமா, அவளால் என்ன முடியுதோ அவள் எடுத்துட்டு வருவா, விடு. அதுக்கே சண்டை போடுற? நீங்கள் சொல்கிறீங்கன்னு விட்றேங்க்கா, இல்லைன்னா அவளை. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா மறுபடியும் அவன் மட்டன் வாங்கிட்டு சொல்லியிருப்பா. கோழியே கோவிடுச்சுக்கா. சரி வாங்க, நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம், அப்படியே சாமி கும்பிட்டு வரலாம். சரிம்மா, வா போகலாம் நம்ம.
சரி லக்ஷ்மி, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு. அண்ணி நானும் வரேன், இருங்க 2 பேரும் ஒன்றா போகலாம்.